அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா தந்தையும் மகனுக்கான அரசியல் உறவு உடைஞ்சு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பலம் யார்கிட்ட இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் மீது 16 குற்றச்சாட்டுகளை வைத்து இன்றைய தேதியில் அவர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் ராமதாஸ் அவருடைய கொள்கை கோட்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை என்பதும் யதார்த்த உண்மையாக நம்ம பார்க்கின்றோம். நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி இருக்கிறத நம்ம பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு தமிழக முதல்வரை பார்த்து இவர் ஒரு அறிக்கை போல ஒன்று சொல்றாரு, ஒரு பேச்சில் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர் பட்டியலில், நல்லா கவனிங்க, சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர் பட்டியலில் மு.க. ஸ்டாலினுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்டியல் தயாரிச்சது யார்? இவரே தயாரித்து இவரே சொல்றாரு போல இருக்கு. மீண்டும் பாருங்க, சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர் பட்டியல், அதான் இந்தியா முழுக்கிறது தான் அர்த்தம். மு.க. ஸ்டாலினுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் சொல்வது உண்மையிலும் உண்மை, 100க்கு 100 உண்மைதாங்க. காரணம், சிறப்பாக செயல்படும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்திய மக்களால் பல மாநிலங்களில் போற்றப்படுகின்ற ஒரு முதல்வராக மிக சிறப்பான முதலமைச்சர் பட்டியலில் அவர் தான் முதலிடம் இருக்கார். அதனால தான் இதை நான் இந்த வீடியோவை போடுறேன். சிறப்பான முதலமைச்சர் இல்லை, மிக சிறப்பான முதலமைச்சர் பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆட்சி மாற்றம் அடுத்த எலெக்ஷனில் வரும்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய கணிப்புப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வேணா கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம் ஒழிய அது முழுமையாக நான் கணிக்க முடியாது. இன்னும் ஓராண்டு கிட்டத்தட்ட இருக்கு. ஆனாலும் கூட இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து என் மூலம் இல்லை. இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.